எந்த ஊர்ல இருந்து வரானுங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நாம இதுல கலந்துக்க போறோம்னு தெரிஞ்சுதான் வரானுங்களோ? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பெரியப்பா. அந்த கிருஷ்ண குடும்பத்துக்காரங்க தைரியமா நம்ம முன்னாடி நின்னு ஏலங்கிட்ட ஜெயிச்சிடக்கூடாது, அதான் முக்கியம். பெரியப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிட்டு நானும் தூத்துக்குடிக்கு வரேன். அந்த கிருஷ்ண குடும்பத்துல இருந்து யாரு வந்தாலும் மோதி பார்த்துருவோம். பெரியப்பா, ஏலத்துல ஜெயிச்சிருவீங்கல்ல? அது ஈஸிடா. நான் இப்பவே சங்கத்துல பேசிட்டேன். எல்லாரும் இந்த தடவை நம்மளை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. மொத்தமா ஒரு சிண்டிகேட் போட்டோம். ஏன்னா அந்த கிருஷ்ணன் வந்தா ரேட்டை ஏத்திடுவான், அவ்வளவுதான். ஆனா எடுக்க போறது என்னமோ நாம தான். அவங்கள உள்ளே விடக்கூடாது பெரியப்பா. உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள போட்டு பாத்துருவோமா? உடம்புல 2 கோடை போட்டு விரட்டி விட்டுருவோம். டேய் கண்ணு, கவர்மெண்ட் டெண்டர்ல அடித்தடி வேணா, வேலை முடியட்டும், அப்புறமா பாப்போம். ஏலம் முடிட்டும் பெரியப்பா. நான் நேரா தூத்துக்குடிக்கே வரேன். இன்னைக்கு இருக்கு அவனுங்களுக்கு வேட்டு. நான் நேர்ல வந்து பேசுறேன். நான் வரப்ப ஆளுங்களை கூட்டு வரேன் பெரியப்பா. அவனுங்க நம்ம கிட்ட தப்பிக்கவே முடியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிட்டு நேரா அங்கேயே வந்துடுறேன் பெரியப்பா. வச்சிரவா? பெரியமாட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த குடும்பம் எங்களுக்கு பரம்பரை எதிரின்னு. எப்படி அவங்களை அழிச்சனும் நாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப தூத்துக்குடி ஹார்பர்ல ஏலத்துல எங்க கிட்டே மோத வந்திருக்கானுங்களாம். அவனுங்களை 2ல 1 பார்க்கணும். இன்னைக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு பாஸ். என்னடா டீசெண்டா பேசுறவன் வயலண்டா பேசுறான்னு நினைக்காதீங்க. இந்த ஏரியா அப்படிங்க. இங்க சில விஷயம் அப்படிதான் பாஸ். நீங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயோ, நாங்களாம் அதை ஒன்றும் தப்பெல்லாம் எடுத்துக்கல. நாங்க அப்படியே வளர்ந்துட்டோம் பாஸ். ஊரை சுத்தி சொந்தக்காரங்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். பகன்னு வந்துட்டா ரத்தம் பார்க்காம விட மாட்டாங்க. அதே நேரம் அன்பா இருந்தா உயிரை கூட கொடுப்பாங்க. ஒருத்தனை வெட்டணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, வெட்டு துண்டு படாம விட மாட்டாங்க பாஸ். நடராஜ், என்னாச்சு? என்னாச்சு நடராஜ்? இல்ல இந்தப்பா தம்பி, தண்ணி கொடுங்க. கொடுங்க. ஓகேடா, மெதுவா மெதுவா. டேய், இப்ப பரவாயில்லையா? தேங்க்ஸ்மா. ஓகே ஓகே தானே? பரவாயில்ல. பிரபா, ஒன்று பண்ணுவோம். எங்க அடியாட்கள் எல்லாம் வேற கார்ல வரட்டும். நான் உங்க கூட பேசிக்கிட்டே தூத்துக்குடி வரேன். நீங்க எங்க இறங்கணுமோ அங்க உங்களை இறக்கி விட்டுட்டு அப்புறமா நான் பெரியப்பா பார்க்க போறேன். ஐயோ ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஏன் எதுக்கு 2 பேரும் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஓ, வெட்டுவேன் குத்துவேன் வயலண்டா பேசினதும் உங்க கூடயே வந்து அந்த காரியத்தை பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. உங்களை இறக்கி விட்டுட்டு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம தான் நான் அடிக்க போவேன். டே முருகா, ஐயா, இங்க வா. சொல்லுங்க ஐயா. நம்ம பையன்களை ரெடியா இருக்க சொல்லு. சரி. நம்ம கார்ல ஆயுதத்தை எல்லாம் அள்ளி போட்டுட்டு புறப்பட சொல்லு. சரிங்க. போ போ. உங்க பேக் எல்லாம் கார்ல வைங்க, நான் இதோ வந்துடுறேன். சரி, ஓகேடா. இவன் வேற என்ன சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்னடா பண்றது? டேய், எதுக்குடா பயப்படுற? நமக்கு மட்டும் தான் உயிர் இருக்கானே, அவங்களுக்கு இல்லையா? வாடா பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம். தூத்துக்குடியில வேலை முடிஞ்சதும் அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவீங்களா? என்ன கேட்டீங்க? திருப்பி கேளுங்க. இல்ல, தூத்துக்குடியில வேலை முடிஞ்ச அப்புறம் இங்க வந்து தங்கிட்டு போவீங்களா இல்ல அப்படியே சென்னைக்கு போயிடுவீங்களான்னு கேட்டேன். நாங்க அப்படியே தூத்துக்குடியில இருந்து டைரக்டா சென்னைக்கு தாங்க போறோம். மறுபடியும் இங்க வந்து தங்கிட்டு போறதுக்கு டைம் இல்ல பாத்தீங்களா, அதனாலதான். காலைல சுடு தண்ணி ஊத்திட்டு அலையிற மாதிரி இங்க வந்துட்டு போக வேண்டாம். அடுத்த தடவை நிதானமா ஒரு வாரம் 10 நாள் தங்குற மாதிரி வாங்க. சரிங்க, வாங்க. சரி, வரோம். தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. நந்தினி சொன்ன மாதிரி அடுத்த தடவை வரும்போது 10-15 நாள் தங்கிட்டு போற மாதிரி வாங்க. அப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கும். சரிங்க. கண்டிப்பாண்டி, சந்தர்ப்பம் தான் கண்டிப்பா வரோம். ஆ. வரோம் அங்கிள். வரோம் போயிட்டு வாங்க தம்பி. போலாம். வரோம்.